கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கத்திரிக்காய் பிரியாணி. நம்ம நார்மலாக சிக்கன் மட்டன் வெஜிடபிள் பிரியாணி செய்வோம். இந்த மாதிரி கத்திரிக்காய் பிரியாணி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இது ஃபுல் ப்ராசஸ் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு செஞ்சு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். கத்திரிக்காய் பிரியாணினா இது வெஜிடபிளில் சிக்கன் பிரியாணி டேஸ்ட் வருமா? பிரியாணி செய்கிற மெத்தடே தான். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது நல்லா இருக்கும். இந்த பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக, நல்லா அந்த அரோமாலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம படை சோம்பு அந்த இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், ஒரு பெரிய பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா இதை வந்து நல்லா மையாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மையாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு அப்படி கொத்தமல்லி அப்படியே தானே போடுவீங்க? இது வந்து இப்போ நீங்கள் அரைச்சிருக்கீங்க. ஆமாம், நார்மலி பிரியாணிக்கு நம்ம வந்து கொத்தமல்லி அப்படியே போடுவோம். இது வந்து நம்ம அரைச்சி போடுறோம். இது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை வச்சிடலாம். 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நான் எண்ணெயோ வேறு எதுவும் யூஸ் பண்ணல. டால்டா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க, உடம்புக்கு ரொம்ப கெடுதி. இப்போ நெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி அதுவும் சேர்த்தாச்சு. தக்காளியும் நான் நிறைய சேர்க்கல, தக்காளி 2 சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை வாசனை ஃபுல்லாகவே போயிடணும். புதினா கொத்தமல்லி அப்படியே போடுறதுக்கு பதில் இப்போ நீங்கள் அரைச்சி இதில் போட்டிருக்கீங்க. ஆமாம், புதினா கொத்தமல்லி முழுசாக போடுறதுக்கு பதில் நான் அரைச்சி போட்டிருக்கேன். இது வந்து நல்லா இன்னும் ரொம்ப புதினாவோடைய ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சாப்பாட்டில் இதெல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு எப்பவுமே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும். பட் அதே மாதிரி டேஸ்ட் இது கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்ல போகிறீங்க. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிடிக்காம வதக்கி விடுங்க. இதுக்கு கத்திரிக்காய்க்கு பதில் வேறு வெஜிடபிள்ஸ்லாம் கூட போடலாமா சேர்த்து? இல்லை இது வெறும் கத்திரிக்காய் மட்டும்தானா? இது வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. வேறு காய்கறி போட்டு செய்யலாம், அது கொஞ்சம் வேறு மெத்தடில் செய்யலாம். இது மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் ஆல்ரெடி ஒரு பெரிய பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதனால் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் 1 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. ஒரு சின்ன கப் அளவு தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம தக்காளி வந்து சின்னதாக 2 தக்காளி தான் போட்டிருக்கோம். அதனால் இப்போ நான் தயிர் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன கத்திரிக்காவாக இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ண தேவையில்லை. 4 பக்கமும் கீறி முழுசாகவே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பெரிய கத்திரிக்காவாக இருக்கவே அந்த மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நான் கட் பண்ணிவிட்டேன். அது கூட நான் 4ஆக கட் பண்ணல, 2 தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா குழஞ்சி போயிடும், சாப்பாடோட ரொம்ப சேர்ந்து போயிடும். ஸோ சிக்கன் பதில் இந்த கத்திரிக்காய் ஃபீல் பண்ணிக்கணும் நாங்கள், அப்படி தானே? அந்த டேஸ்ட் இருக்குமா? கண்டிப்பாக இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அதை கத்திரிக்காவை போட்டு நல்லா வதக்கி விட்டுருணும். இப்போ வந்து நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நார்மலி வந்து பிரியாணியோட டேஸ்ட் தான் இருக்கும். என்ன வந்து உங்களுக்கு அந்த சிக்கனோ அந்த மட்டன் அது மட்டும் தான் மிஸ் ஆகுமே தவிர டேஸ்ட் வந்து அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் இது. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அந்த பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டுட்டு இதை ரொம்ப நேரம் குக்கரில் வைக்கக்கூடாதுங்க. ஒரு விசில் தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ ரைஸ் போட்டுட்டு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுருங்க. கொஞ்சமாக புதினா தூவி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கொஞ்சம் அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாதான் அந்த சாப்பாடோடு சேர்ந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு உப்பு இப்போ சரியாக பத்தலைன்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கர் எத்தனை விசில் விடணும்? இது கண்டிப்பாக ஒரே விசில் தான் விடணும். அதுக்கு மேலே விடவே கூடாது, குழஞ்சி போயிடும். நான் ஒரு விசில் தான் விட்டுருக்கேன். இந்த பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. சாப்பாடெலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கத்திரிக்காய் கூட நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஆமாம், கத்திரிக்காய் சிக்கன் பீஸ் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஆமாவா?
பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய கத்திரிக்காய் பிரியாணி. இது வந்து நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.